நீங்கள் வந்து தொடர்ந்து அரசினுடைய ஏவல் நாயாக மாறி விடுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மீது இருக்கிற மரியாதை குறையும். உங்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதை குறைவது என்பது அது என்னவாகும்னா ஜனநாயக அமைப்புகளின் மீது இருக்கக்கூடிய மரியாதை குறைவாக பார்க்கப்படும். ஜனநாயகத்துக்கு ஒரு மரியாதை எல்லாம் போகும். அதை நோக்கி வந்து இடியை வந்து தள்ளி கொண்டிருக்கிறது பாஜகவுடைய அரசு. அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம். இல்லை, இப்போ இடியை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறை வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னும் பொழுது அந்த தவறை விடவும் வந்து நம்ம அந்த கட்டிடம் வந்து புனிதமானது அப்படின்றத நம்ம வந்து பிரதிபலிக்கும் அது விஷயத்தை நோக்கி சொல்றோமோ நம்ம. உங்கள் வாதப்படியே சரின்னு வச்சுக்கோமே, ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க வச்சுக்கோம். இடியோடைய ட்ராக் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு கட்டிடத்துடைய புனிதத்தை விட இடியுடைய சர்ச்சு வந்து நேர்மையாக நடந்திருக்கணும். அப்போ ஒரு கட்டிடத்துடைய புனிதத்தை விட இடியனுடைய கன்விக்ஷன் ரேட்டு இந்தியாவில் எப்படி இருந்திருக்கணும். ஒரு கட்டிடத்துடைய புனிதத்தை விட இடி தொட்டாலே ரொம்ப நேர்மையான காந்தியவாதிகள் தான் இடி அப்படிங்கிற ஒரு பேர் இருந்திருக்கணும். ஒரு கட்டிடத்துடைய புனிதத்தை விட தேர்தலுக்கு அப்பாற்பட்டவர்களாக, அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இடி இருந்திருக்கணும். ஒரு கட்டிடத்தினுடைய புனிதத்தை விட மக்கள் மன்றத்திலே நடுநிலை என்று பெயர் கொண்டவர்களாக, பெயர் பெற்றவர்களாக அவருடைய ட்ராக் ரெக்கார்டு இருந்திருக்கணும். இப்படிதான் இருந்திருக்கா? இல்லையே. அப்படின்னா நீங்கள் போய்ப்பா இல்லை, அது வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய ஒரு சட்டத்திற்குட்பட்டு அப்படி எல்லாரும் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சட்டத்தினாலே வகுக்கப்பட்ட சட்டத்தின்படியே வந்து அது ஒரு இடம், ஒரு புனிதம். அதுக்கான ஒரு இது இருக்குது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இம்யூனிட்டி இருக்குது. அதுக்குன்னு ஒரு இம்யூனிட்டி இருக்குது. அதை தாண்டி இவங்க உள்ளே போகிறாங்க அப்படின்னா பண்ணலாமா அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணுவோம். அந்த கம்பேர் பண்ணும்போது இடியுடைய மரியாதை போச்சே, உன்னால் வந்து மாரவேஷத்துக்கான மரியாதையை போச்சுன்னு விவேக் சொல்கிற மாதிரி இடியால் வந்து விசாரணை அமைப்புகளுக்கான மரியாதையை போயிடுச்சுல்ல இந்தியாவில்.